வணங்கும் என் ஞான குருநாதனே, என்னுள்ளே இருந்து எம்மை இயக்க வையுங்கள். கருணீகரா, எதற்காக வந்தோம் என்பதை மறந்து விட்டாயா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம் தானே. இப்பொழுது கூடிய தேவசபையிலே இந்த பூலோகத்திலே பொய் சொல்ல மெய்யனும் தந்தானம் என்று பிறதாரம் மெச்சிக்காதவும் எவனேரும் இருக்கிறார்களா என்று சந்தேகம் தேவேந்திரனுக்கு. ஆமா, தேவேந்திரனுக்கு சந்தேகம் இருக்கிறாது என்று சொன்னான் வசிஷ்டன். இல்லை என்று சொன்னேன் நான். தெரியும் தானே? நல்லா தெரியும். சண்டை பெரிய வலுவான சண்டை, தாடிக்கு சண்டை. ஒரே வேடிக்கை வாக்குதான். புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டேன். என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறோம், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒண்ணும் செய்யலையே. அவளை இங்கிட்டு தள்ளு. எங்கிட்டு தள்ளு? ஏய், யார் அந்த குழந்தை? அவளையே கேட்டேன். வந்த காரியத்தை மறந்து பாவம் பச்சிலம் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறாய். கருணைகரா, என் தலை பாலியல் பலாத்காரம் நான் பண்றேன்னா? என்னைய மல்லாக்க போட்டு மூக்க உரின்னு உரிச்சது அவ. நான் பலகாரம் தான் பிரபு பண்றேன், பலாத்காரம்லாம் பண்ணல. ஏ பெண்ணே, வா இப்படி. ஓ பெண்ணே, வா இப்படி. போ. ஒன்னும் பயப்படாத, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இந்த தண்ணி காய்வதற்கு பிச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டே இருக்கு. பூலோகத்தினோட லட்சணத்தை பார்த்தாயா? ஆமாம், உலோகத்திலே வந்தவுடனே எனக்கும் இந்த மாயை கண்ணை மறைத்து விட்டது. கருணைகளா, எங்கே எடுத்த சபதத்தில் தோல்வியை தழுவி விடுவோமோ என்று எனக்கு சற்று கலக்கமாக இருக்கிறது. எப்படி அந்த ஹரிச்சந்திரனை வெல்லப் போகிறேன் என்று தெரியவில்லை. எப்படி என்ன சுவாமி இது? தாங்கள் கலங்குவதை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவோமா இல்லையா என்று உங்களுக்கு கலக்கமா? ஹரிச்சந்திரனை பொய்யனாக்குவது உங்களுக்கு என்ன அவ்வளவு சிரமமான காரியமா? நீங்கள் நினைத்தால் முடியாதது ஒன்று இருக்கிறதா? தாங்கள் யார்? தங்களுடைய பலம் என்ன உங்களுக்கு தெரியாது. யானையின் பலம் அதற்கு தெரியாதா? அதனால் தான் அவ்வளவு பெரிய மிருகத்தை சாதாரண மனிதன் அதை கொண்டு வந்து கட்டி வைத்து பிச்செடுக்க விடுகிறார். உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது. 60,000 ஆண்டு காலம் மக்கள் தவம் செய்தவர் தாங்கள். பிரம்மரிஷி, ராஜரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் தாங்கள். ஒரு நாட்டிற்கு அரசனாக இருந்து அந்த அரசை துறந்து ஆடை ஆபரணம் மணமுடி செங்கோல் இதையெல்லாம் வெறுத்து காவி உடை தரித்து மா முனிவனான ஆன தாங்கள் காரியத்தில் தோல்வி அடைவதா? ஏன் இந்த உலகிற்கே காயத்ரி என்ற மந்திரத்தை உருவாக்கியது யார்? தாங்கள் தான். தங்கள் 2 கரம், 2 கால்கள், தங்கள் சிரம், இது 5 உறுப்புகளையும் திரியாக்கி தங்கள் ரத்தத்தையே எண்ணெயாக்கி அதில் பஞ்சமுக தீபமேற்றி காயத்ரி மந்திரத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்தவர் தாங்கள் அல்லவா? இவ்வளவு ஏன் சுவாமி இந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்க வேண்டும் என்று பிடிவாதமாக வந்திருக்கிறீரே? இவனை வளர்த்த தந்தை திரிசங்கு, அந்த திரிசங்கு சக்கரவர்த்திக்கு அந்தரத்திலே இடமில்லாமல் உதைத்து தள்ளிய போது தங்கள் தவோபலம் அனைத்தையும் சேர்த்து அந்தரத்திலே சொர்க்கம் அமைத்து கொடுத்தது தாங்கள் இல்லையா? மறந்து விட்டீர்களா? உங்களால் முடியாத ஒரு காரியமா? சுவாமி, தென் திசையை ஆளுகின்ற யமதர்மனாகிய நான் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, அஷ்டதிக்கு பாலகர்களும் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றோம். இந்த காரியத்தில் வெற்றி காண நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று காரியம்தான். இதுவரும் யாராலும் செய்ய முடியாத ஒரு யாகம், எவராலும் செய்ய முடியாத யாகம், செய்ய முயற்சித்தாலும் முடிக்க முடியாத ஒரு யாகம். நாராயணா நாராயணா யாகத்தை தாங்கள் செய்து முடித்தால் வெற்றி தங்களுக்கு நிச்சயம் சுவாமி.
யாகத்தை தொடங்குகிறேன். பொன்பொருள் கேட்டு ஹரிச்சந்திரனம் செல்கிறேன். அனைத்தையும் திறந்து அவன் மனைவி மக்களையும் விட்டு அவனும் மயானத்திற்கு வரும் வரை செய்கிறேன். தாங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி, என்ன செய்வது? காசிமா சேத்திரத்திலே கங்கா நதி ஓரத்திலே 1000 தொழிலாளர்களுக்கு தலைவனாக வீரபாகு ஹரிச்சந்திரனை எப்படியாவது அங்கு அனுப்பி வைக்கிறேன். வாங்கிடுவோம் அவனிடம் எப்படியாவது ஒரு பையை. சுவாமி, தென் திசையை காத்து வந்தவன் யமதர்மன். எவனாயில் முடிவடைந்தாலும் அவன் பாவ புண்ணிய ஆன்மாக்களின் கணக்குகளை பார்த்து சொர்க்க நரக பதவியை கொடுப்பவன் நான். என்னை காசிமா சேத்திரத்திலே 1000 தொழிலாளிக்கு தலைவனாக வீரபாகுவாக படைக்கிறேன் என்கிறீர்கள். ஹரிச்சந்திரனை எனக்கு அடிமையாக்கிறேன் என்கிறீர்கள். சுவாமி சொல்லுங்கள். ஹரிச்சந்திரன் ஒரு நெருப்பு. அவனை என்னால் நெருங்க முடியுமா? அவனை போய் செல்ல வைக்க என்னால் முடியுமா? நெருப்பு மயானத்தில் எரிவதும் நெருப்புத்தான். கலங்க வேண்டாம். என்னுடைய ஆசையும் அருளும் என்னாலும் உமக்கு உண்டு. சென்று வாருங்கள், சந்திக்கிறேன் உங்களை. தங்கள் ஆசையும் என் தந்தை சூரியன் ஆசையும் இருப்பதால் நான் ஏன் கலங்க வேண்டும்? கடமை செய்கிறேன். வெற்றி தங்களுக்கு. நாடிழந்து நகரிழந்து மனைவி மக்களையும் பிரிந்து மயானத்திற்கு சென்று விட்டான் ஹரிச்சந்திரன். காலகன் இரத்திலே இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை என்னுடைய ஞான திருஷ்டியால் அறிவோம். சென்றிருக்கிறான் இளவரசன் சக்கரவர்த்தி திருமகன் லோகிதாசன். வனாந்திரத்திற்கு சமத்துக்கள் சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறான். சென்று அவனை திரும்பவனை செய்துவிட்டால் ஓம் ராகராஜாய நமக, ஓம் சர்ப்பராஜாயனாய நமக, ஓம் கார்கோடாய நமக. நாகராஜா, எவர் கண்ணுக்கும் தெரியாமல்